الحمد لله رب العالمين وبه نستعين وصلى الله وسلم على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد وقال النبي صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا يصيبها أو إلى امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه أو كما قال صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ் என்ற திருநாமத்தை கொண்டு இந்த ஹுத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். சத்திய தூதர், சன்மார்க்க போதகர், ரசூலே அக்ரம், கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபூ தாபிஈன்கள், இன்னும் கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் சலாத்தும் சலாமும் என்றென்றும் உண்டாகுவதா. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஜல்ல ஜலாலு அம்ம நவாலு எந்தெந்த விடயங்களை எடுத்து நடக்குமாறு ஏவியிருக்கிறானோ அத்துணை காரியங்களை எடுத்து நடக்குமாறும் எந்தெந்த விடயங்களை விட்டு தவிர்ந்து நடக்குமாறு விலக்கி இருக்கிறானோ அத்துடைய காரியங்களிலிருந்து தவிர்ந்து நடக்குமாறு அடியே எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ். அல்லாஹ் புனிதமான இந்த இஸ்லாம் மார்க்கத்தை எந்தவித குறைபாடுமற்ற பரிபூர்ணமான மார்க்கமாக எங்களுக்கு தந்திருக்கிறான். கியாமத் நாள் வரைக்கும் வர இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு என்னவெல்லாம் தேவை இருக்கின்றனவோ அத்துணை தேவைகளுக்கும் எந்தெந்த வகையான பிரச்சனைகளுக்கெல்லாம் அவர்கள் முகம் கொடுக்க இருக்கிறார்களோ அத்துணை பிரச்சனைகளுக்கும் வழிகாட்டல்களை அல்லாஹ் இந்த மார்க்கத்தில் வைத்து தான் இருக்கிறான். கியாமத் நாள் வரைக்கும் வர இருக்கக்கூடிய ஒவ்வொரு தனி மனிதருக்கும் குர்ஆனில் வழிகாட்டல்கள் இருந்து கொண்டே தான் இருக்கின்றது. ஒவ்வொரு காலங்களிலும் வந்த நபிமார்களுக்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா பலவிதமான முஅஜிஸாத்களை, அற்புதங்களை கொடுத்து அனுப்பினான். ஒவ்வொரு காலங்களிலும் வந்த மனிதர்களுக்கு ஏதோ ஒரு துறையில் அறிவு நிறைந்தவர்களாக, அனுபவம் மிக்கவர்களாக, பலமானவர்களாக பலத்தை கொடுத்து ஒவ்வொரு கூட்டத்திலும் மனிதர்களை ஏதோ ஒரு துறையில் இப்படி அனுப்பி கொண்டு தான் இருந்தான். இனிமிக்க மேலான பெரியோர்களே, சோதர்களே, நபியுல்லாஹி மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் சூனிய கலையில் பேர் போன சூனியக்காரர்கள் இருந்தார்கள். பலம் வாய்ந்த சக்தியாக சூனியம் அவர்களிடத்தில் கருதப்பட்டது. இந்த சக்தியை, இந்த பலத்தை எதிர்கொள்ளக்கூடிய அற்புதத்தை கொடுத்து அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நபியுல்லாஹி மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நபியாக தேர்ந்தெடுத்தான். இதுபோன்று நபியுல்லாஹி ஈசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் பேர் போன மருத்துவர்கள், பேர் போன மருந்துகள் அவருடைய காலத்தில் இருந்தது. பலம் வாய்ந்த மருத்துவர்கள் அவருடைய காலத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள். இந்த மருத்துவங்களையெல்லாம் மிகைக்கக்கூடிய, இந்த மருத்துவர்களையெல்லாம் மிகைக்கக்கூடிய சக்தியை, ஆற்றலை, அறிவை கொடுத்து அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா
நபியுல்லாஹி ஈசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை உலகத்தில் நபியாக தேர்ந்தெடுத்தான். இப்படி அல்லாஹ் ஒவ்வொரு காலங்களிலும் வந்த மக்கள்களுக்கு, மனிதர்களுக்கு ஏதோ ஒரு துறையில் அறிவையும் ஆற்றலையும் பலத்தையும் சக்தியையும் கொடுத்து அதையெல்லாம் மிகைக்கக்கூடிய அற்புதத்தையும் பலத்தையும் அறிவையும் கொடுத்து நபிமார்களையும் அல்லாஹ் அனுப்பி கொண்டிருந்தான். ஆனால் இந்த உம்மத்தை பொறுத்தவரையில் ஒரு துறை அல்ல, இரு துறைகள் அல்ல, பல துறைகளில் சக்தி பெற்றவர்கள், அறிவு மிக்கவர்கள், ஆற்றல் படைத்தவர்கள், பலம் பெற்றவர்கள் வந்திருக்கிறார்கள், வரப்போகிறார்கள், வந்து கொண்டுதான் இருக்கிறார்கள், இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். கட்டிட கலையில் பலம் பொருந்தியவர்கள், அறிவு நிறைந்தவர்கள், வானவியலில் அறிவு நிறைந்தவர்கள், வைத்திய துறையில் அறிவு நிறைந்தவர்கள், இது போன்று ஒன்றல்ல இரண்டல்ல, வணிகத்துறையில் ஆற்றல் பெற்றவர்கள், இது போன்று நூற்றுக்கணக்கான துறைகளில் சக்தி உள்ளவர்கள், ஆற்றல் பெற்றவர்கள், அறிவு மேதைகள் எல்லாம் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார்கள், வரத்தான் போகிறார்கள், இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் இது அத்தனை சக்திகளையும் முகம் கொடுக்கக்கூடிய, மிகைக்கக்கூடிய ஒரே ஒரு அற்புதத்தை தான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்தான். அதுதான் அல்லாஹுடைய கலாம், அல்லாஹுடைய வேதம், அல் குர்ஆன். அல் குர்ஆனு லா யன்கதி அஜாயிபு. கியாமத் நாள் வரைக்கும் குர்ஆனுடைய அற்புதங்கள் முடிவுக்கு வரவே மாட்டாது. குர்ஆன் கியாமத் நாள் வரைக்கும் தன்னுடைய அற்புதத்தை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கும். இதொன்றும் ஆச்சரியமான விடயம் அல்ல. நாங்கள் உலகத்தில் எதையெல்லாம் பார்க்கிறோமோ, எதையெல்லாம் தொடுகிறோமோ, எதையெல்லாம் அனுபவிக்கிறோமோ, எதையெல்லாம் கேட்கிறோமோ, இதெல்லாம் அல்லாஹுடைய மஹ்லூக், அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட படைப்பினங்கள். உலகத்தில் அல்லாஹுடைய படைப்பினம் மஹ்லூக் இல்லை என்று சொல்வதற்கு ஒரு விடயம் உலகத்தில் இருக்குமே, ஆனால் அதுதான் அல்லாஹுடைய கலாம், கலாமுல்லாஹ், அல்லாஹுடைய அந்த வார்த்தைகள். குர்ஆனுடைய எழுத்தல்ல, குர்ஆனுடைய பக்கங்கள் அல்ல, குர்ஆனுடைய தாள்கள் அல்ல. எதனை நாங்கள் திலாவத்தாக ஓதுகிறோமோ அது அல்லாஹுடைய கலாம், அல்லாஹுடைய வார்த்தைகள். இனிமிக்க மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் தன்னுடைய தாத்துடன் சம்பந்தப்பட்ட ஒன்றை உலகத்தில் எங்களுக்கு தந்திருக்கிறான் என்றால் அதுதான் அல் குர்ஆன். அது அல் குர்ஆன் மட்டும்தான், அவனுடைய வார்த்தையை மட்டும்தான் மனிதர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ஒரு முஃமின் அவர் அல்லாஹுடன் நேசம் வைக்கிறவர்களாக இருந்தால், நேசம் வைக்கக்கூடியவராக இருந்தால் அவருடைய நேசம் குர்ஆனுடனும் இருக்கும். அவர் குர்ஆனுடனும் நேசம் வைக்கக்கூடியவராக இருப்பார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வை யார் நேசம் வைக்கிறாரோ அவர் குர்ஆனையும் நேசிக்கக்கூடியவராகத்தான் இருப்பார். ஏனென்றால் குர்ஆன் தன்னுடைய மஹ்பூபுடைய, தனக்கு விருப்பத்திற்குரியவனுடைய வார்த்தை, கலாம் என்றதனால் தனக்கு விருப்பத்திற்குரிய அந்த மஹ்பூபுடைய வார்த்தையை சொல்ல, ஓத, விளங்க, கற்றுக்கொள்ள, கற்றுக் கொடுக்க, அதனை பரப்ப அவர் ஆசைப்படுவார். மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, இதனால்தான் வந்திருக்கிறது, மன் அராத இல்மல் அவ்வலீன வல் ஆஹிரீன் ஃபஅலைஹி பில் குர்ஆன். ஆரம்பமாக சென்றவர்கள், ஆரம்பமாக வாழ்ந்து சென்றவர்கள், பிற்காலத்தில் வாழ வர இருக்கக்கூடியவர்கள், அத்துணை பேருடைய அறிவையும் ஒரு மனிதன் அடைந்து கொள்ள நாடினால் அவன் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விடயம், அவனுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வழி, அவன் குர்ஆனை ஓதுவது, குர்ஆனை பார்ப்பது, குர்ஆனை விளங்குவது, குர்ஆனை கற்றுக்கொள்வது, குர்ஆனை கற்றுக் கொடுப்பது, குர்ஆனை பரத்துவது. இதுதான். فإن فيه علم الأولين والآخرين.
ஏனென்றால் குர்ஆனிலே ஆரம்பமாக வாழ்ந்து சென்றவர்கள், பிற்காலத்தில் வாழ வரக்கூடியவர்கள், இவர்கள் அனைவருடைய இல்மும் அறிவும் இந்த குர்ஆனிலே உள்ளடங்கி இருக்கிறது. மன் அராத துன்யா ஃபஅலைஹி பில் குர்ஆன் வமன் அராத ஆகிரத ஃபஅலைஹி பில் குர்ஆன். யார் உலகம் வேண்டுமென்று ஆசைப்படுகிறாரோ, உலகத்தில் சந்தோஷமாக வாழ்வது, உலகத்தில் நிம்மதியாக வாழ்வது, உலகத்தில் ஆரோக்கியமாக வாழ்வது, உலகத்தில் செழிப்பாக வாழ்வது, இதையெல்லாம் தனக்கு கிடைக்க வேண்டும் என்று யார் விரும்புகிறாரோ அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வழி அவர் குர்ஆனை ஓதுவது, குர்ஆனை படிப்பது, குர்ஆனை படித்து கொள்வது, குர்ஆனை படித்து கொடுப்பது தான். என்னான பெரியோர்களே, சோதர்களே, வமன் அராதல் ஆஹிரா, யார் ஆஹிராவை நாடுகிறாரோ, ஆஹிராவில் வரவேற்பு, ஆஹிராவில் உயர்ந்த அந்தஸ்து, ஆஹிராவில் கண்ணியம், ஆஹிராவில் இருக்கக்கூடிய எல்லா கட்டங்களையும் இலேசாக கடந்து விடுவது, இது எல்லாத்தையும் சுவர்க்கத்தில் வரவேற்பு, இது எல்லாத்தையும் ஒரு மனிதன் நாடினால் ஃபஅலைஹி பில் குர்ஆன், அவர் செய்ய வேண்டிய வேலையும் குர்ஆனை ஓதுவது, குர்ஆனை பார்ப்பது, குர்ஆனுக்கு நேரம் கொடுப்பது, குர்ஆனை கற்றுக்கொள்வது. ஏனென்றால் இது அல்லாஹ்வுடைய வார்த்தை. எண்ணிமிக்க மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, ஒமன் அராதஹுமா மஅன், யார் ஆகிராவும் வேண்டும் உலகம் வேண்டும் என்று யோசிக்கிறார் என்றால் அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வழியும் குர்ஆனை எடுத்துக் கொள்வதுதான் வாழ்க்கையில். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் அற்புதமான ஹைர்கள் நிறைந்த ஒரு பெட்டகத்தை, ஒரு பொக்கிஷத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். அதுதான் அல் குர்ஆன். நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத் என்று இந்த காலத்தில் பெருமைப்படுகிறோம் என்றால் எங்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு அற்புதம், ஒரே ஒரு முஅஜிஸா, எங்களை உறுதியாக வாழ வைப்பதற்கு வழிகாட்டக்கூடிய ஒரே ஒரு பெரும் வழிகாட்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்திருப்பது அது அல் குர்ஆனை தான். மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, ஆனால் நாங்கள் எல்லாம் சிந்திக்க வேண்டும், நாங்கள் எங்களுடைய தொடர்பு குர்ஆனுடன் எப்படி இருக்கிறது? குர்ஆனுடன் என்னுடைய தொடர்பு, ஒவ்வொரு தனி மனிதரும் தன்னுடைய உள்ளத்தில் கை வைத்து கேட்போம், என்னுடைய தொடர்பு குர்ஆனுடன் எப்படி இருக்கிறது? இன்னல்லாஹ யர்ஃபஉ பிஹாதல் கிதாபி அக்வாமன் வயதஉ பிஹில் ஆகரீன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த சமுதாயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனை வைத்து ஒரு சாராரை உயர்த்துவான், இன்னும் ஒரு சாராரை தாழ்த்தி விடுவான். மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, தாழ்த்தப்பட்ட அந்த சாரார்களை விட்டு அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானான். மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, எங்களுடைய தொடர்பு என்னவோ குர்ஆனோடு இருக்கக்கூடிய தொடர்பை பார்த்தால் பயம் ஏற்பட வேண்டி இருக்கிறது, நாம் இந்த இரண்டாவது சாராரோ தெரியாதென்று. மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, கியாமத் நாளையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் ஒரு சாராரை முறைப்பாடு செய்வார்கள். இன்ன கௌமி இத்தஹது ஹாதல் குர்ஆன மஹ்ஜூரா. யா அல்லாஹ், என்னுடைய சமுதாயத்தில் இந்த சாரார் குர்ஆனை புறக்கணிக்கப்பட்ட ஒரு வேதமாக எடுத்துக்கொண்டார்கள் என்ற ஒரு சாராரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முறைப்பாடு செய்வார்கள். அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானா. ஏன்னா பெரியோர்களே, சகோதரர்களே, ஏன் நாங்கள் குர்ஆனோடு தொடர்பு இல்லாமல் வாழ்கிறோம்? குர்ஆனுடன் தொடர்பு குறைந்தவர்களாக வாழ்கிறோம். ஓதத் தெரிந்தும், நேரம் இருந்தும், எங்களுக்கு அழகிய துணி இருந்தும், கற்றுக்கொள்ள சந்தர்ப்பம் இருந்தும், அல்லாஹ்வுடைய வார்த்தை, எங்களை படைத்தவனுடைய வார்த்தையை விட்டும் ஏன் நாம் தூரமாக வாழ்கின்றோம்? எண்ணிமிக்க மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, அதில் மிகவும் ஒரு முக்கிய காரணிதான் உலகத்தில் எங்களை நாங்கள் கூடுதலாக ஈடுபடுத்திக் கொள்கிறோம். அந்த காரணத்தினால் நாங்கள் குர்ஆனை விட்டும் தூரமாகி கொண்டே போகிறோம். எந்த விடயத்திற்காக வேண்டிய குர்ஆனை விட்டு தூரமாகினோமோ, குர்ஆனை விட்டு தூரமாகியதின் காரணத்தினால் எதனை நாங்கள் தேடுகிறோமோ அதிலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை தூரமாக்கி விடுவார்.
ஏன்னா பெருவுள்ளே சோதரர்களே, உலகத்தை தேடுகிறோம், குர்ஆனை விட்டு விடுகிறோம். உலகம் கிடைத்த பாடா என்று கேட்டால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் கேட்கிறான், வமன் அஅரத அன் திக்ரி, யார் என்னுடைய ஞாபகத்தை புறக்கணித்து விடுகிறாரோ, யார் ஒதுக்கி விடுகிறார்களோ, யார் நேரம் கொடுக்கவில்லையோ, ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் தன்கா, அவருக்கு நெருக்கடியான வாழ்க்கை இருக்கிறது என்பதாக குர்ஆன் தெளிவாக பேசுகிறது. இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த ஆயத்திற்கு கீழார் சில விடயங்களை பேசுகிறார்கள். சொல்கிறார்கள், வெளிரங்கத்தில் பார்த்தால் குர்ஆனை விட்டும் தூரமானவர் அழகிய ஆடை உடுத்திருப்பார், அழகிய வாகனங்களில் போவார், பெரும் பெரும் வீடுகளிலும் வாழ்வார். ஆனால் அவருடைய உள்ளம் இருக்கிறதே, எந்த இடத்தால் இந்த உடம்பில் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியுமோ ஒரு மனிதனுக்கு, அந்த உள்ளம் எப்பொழுதும் இருட்டாக இருக்கும், அந்த உள்ளம் எப்பொழுதும் ஒரு கலக்கத்தில் இருக்கும், அந்த உள்ளம் எப்பொழுதும் விரிவடையாமல் இருக்கும், அந்த உள்ளம் எப்பொழுதும் தடமாற்றத்தில் இருக்கும் என்பதாக பேசியிருக்கிறார்கள். மேலான பெரியோர்களே, சோதர்களே, நாங்கள் குர்ஆனோடு தொடர்பாகினால் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவரையும் இந்த மாதிரி விடயங்களிலிருந்து பாதுகாப்பான். நாங்கள் நினைக்கிறோம், பெரும்பாலான சாரார்கள் நினைக்கிறார்கள், இந்த குர்ஆன் என்பது நன்மைக்காக வேண்டி, மரணித்தவர்களுக்காக, அவருடைய கபரிலிருந்து பாதுகாப்பு பெற்று தருவதற்காக ஒரு சில சூறாக்களை மட்டும் ஓதி விடுவதுதான் குர்ஆன் என்பதாக நினைக்கிறார்கள். மேலான பெரியோர்களே, சோதர்களே, குர்ஆன் என்பது அற்புதம் நிறைந்த ஒரு பொக்கிஷம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ஏன் அனுப்பினான் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள். ஜித்துக்கும் கைரை துன்யா வல் ஆஹிரா, சொன்னார்கள், துனியாவுடைய, இந்த உலகத்துடைய, மறுமையுடைய ஹைர்களை கொண்டு நான் வந்திருக்கிறேன். எங்களுடைய வாழ்க்கையில் ஹைர், ஒரு நலவு வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறோமா, அல்லது எங்களுடைய மனைவியுடைய வாழ்க்கையில் நலவு ஏற்பட வேண்டும் என்று ஆசைப்படுகிறோமா, எங்களுடைய வணிகத்தில் வியாபாரத்தில் நலவு வேண்டும் என்று ஆசைப்படுகிறோமா? யாரெல்லாம் ஆசைப்படுகிறாரோ, துனியாவுடைய விடயத்திலும் தான், ஆகிராவுடைய கட்டங்களிலும் தான், அவருக்கு ஒரே ஒரு வழி இந்த குர்ஆனை எடுத்துக்கொள்வது தான். மேலான பெரியோர்களே, சோதர்களே, நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலம் இருக்கிறதே, இந்த காலம் நோயுடைய காலம். பெயர் தெரியாமல் அறியாமல் எல்லாம் நோயுடைய பெயர்கள் முந்திய காலத்தில் வரலாற்று தாள்களிலெல்லாம் காண முடியாத, வரலாறுகளெல்லாம் கேள்விப்பட முடியாத சில நோய்களை இப்பொழுதுதான் நாம் கேட்கிறோம். நோய் ஏற்பட்டு விடுமோ என்ற பயத்தில் பல லட்சக்கணக்கான ரூபாய்களை செலவழித்தும் விடுகிறோம். இருக்கிறதா இல்லையா என்று பரிசோதிப்பதற்காக வேண்டி மட்டுமே நாங்கள் பல லட்சக்கணக்கான ரூபாய்களை செலவழிக்கிறோம். மேலான பெரியோர்களே, சோதர்களே, குர்ஆனில் அல்லாஹ் குர்ஆனை ஷிஃபாவாகவே அனுப்பியிருக்கிறான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வனுனஸ்ஸிலு மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபா, குர்ஆனை நாங்கள் ஷிஃபா தரக்கூடிய, ஆரோக்கியம் அளிக்கக்கூடிய வேதமாக உங்களுக்கு நாம் இறக்கி தந்திருக்கிறோம் என்பதாக சொல்கிறார்கள். ஒரு முஃமின் இந்த குர்ஆனை ஓத ஓத அவருடைய உடம்பில் இருக்கக்கூடிய நோய் இல்லாமல் போய்கொண்டே இருக்கும். நோய் இருந்தாலும் அந்த நோயால் அவனுக்கு பாதிப்பு ஏற்பட மாட்டாது. மேலான பெரியோர்களே, சோதர்களே, இதுதான் குர்ஆன். எண்ணிமிக்க மேலான பெரியோர்களே, சோதர்களே, ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் நீண்ட ஆயுளை வழங்கிவிட்டால், அவன் சிறு குழந்தையாக இருந்து பலகீனமானவனாக இருந்து காலம் செல்ல செல்ல ஒரு வாலிப வயதுக்கு வந்து அவன் ஒரு பலமானவனாக இருந்து அவனுக்கு வேண்டிய விடயத்தை செய்து பிறகு 40 வயதை தாண்டி 45, 50, 55, 60 அதற்கு பின்னால் உள்ள காலங்களில் அவன் ஆரம்பத்தில் இருந்தவனை போல் பலகீனமானவனாகவே அவன் மாறிவிடுகிறான். அவனுக்கு சொந்தமாக ஒரு விடயத்தை செய்ய முடியாமல் ஆகிவிடுகிறது. சில நேரத்தில் சொந்தமாக சிந்தித்து ஒரு விடயத்தை முடிவுக்கு வர முடியாமல் ஆகிவிடுகின்றது. அவருடைய சிந்தனை சக்தி குறைந்து விடுகிறது. அவருடைய நோய் வந்து விடுகிறது, ஆரோக்கியம் போய்விடுகிறது. இதுதான் ஒரு காலம், வயோதிப காலம்.
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே கூறுகிறான், வமன் நுஅம்மிர்ஹு நுனக்கிஸ்ஹு ஃபில் ஹல்க், யாருக்கு நாம் நீண்ட ஆயுளை கொடுக்கிறோமோ அவருடைய படைகோலத்தை நாம் புரட்டி போட்டு விடுகிறோம் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். நாங்கள் எல்லாம் பலசாலியாக இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு நாள் வரும், எங்களுக்கு வந்து இருக்கிறது, நாங்கள் பலகீனமானவர்களாக மாறிவிடுவோம். எங்களுக்கு சொந்தமாக ஒரு விடயத்தை செய்ய இயலாத நிலைமையும் சில நேரம் வந்துவிடும். ஆனால் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இந்த ஆயத்தில் சொல்லப்பட்டவர்களில் ஒரு சாரார் இருக்கிறார்கள், அவர்கள் விதிவிலக்கானவர்கள். அவர்கள் யாரும் அல்ல, அஹ்லுல் குர்ஆன், குர்ஆனோடு தொடர்புடையவர்கள், குர்ஆனை ஓதக்கூடியவர்கள், குர்ஆனை கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள், குர்ஆனை கற்றுக் கொடுக்கக்கூடியவர்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், குர்ஆனோடு தொடர்பு இருந்தால் அவர்கள் விதிவிலக்காக்கப்பட்டு விடுவார்கள் என்பதாக பேசியிருக்கிறார்கள். எண்ணிமிக்க மேலான பெரியோர்களே, சோதர்களே, நாங்கள் எல்லாரும் எங்களுடைய காரியங்கள் இலகுவாக நடப்பதை ஆதரிக்கிறோம், விரும்புகிறோம், நேசிக்கிறோம். எங்களுடைய காரியங்கள் எல்லாம் இலகுவாக நடந்துவிட வேண்டும் என்று யோசிக்கிறோம். நேரங்களில் பரக்கத் வர வேண்டும் என்று யோசிக்கிறோம். எங்களுடைய ஒவ்வொரு நாளும் எங்களுடைய செயல்களில் பரக்கத் வர வேண்டும் என்று யோசிக்கிறோம். பரக்கத் வரமாட்டாத என்ற ஏக்கத்தில் துடிக்கிறோம். வாழ்க்கையில் பரக்கத்தை பார்ப்பது எங்கு தெரியுமா? குர்ஆன் என்ற இந்த அற்புத வேதத்தை நாங்கள் ஓத வேண்டும். ஏனென்றால் மேலான பெரியோர்களே, சோதர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனை பற்றி, இந்த குர்ஆனை வரைவிலக்கணம் செய்யும் பொழுது அல்லாஹ் சொல்கிறான், பரக்கத் பெற்ற, பரக்கத் பொருந்திய ஒரு வேதம் என்பதாகத்தான் சொல்கிறான். கிதாபுன், இந்த வேதம் எப்படி இருக்கிறது தெரியுமா? இது ஒரு வேதம். அன்ஸல்னாஹு இலைக முபாரக்கன், அல்லாஹ் சொல்கிறான், இந்த வேதத்தை உங்களுக்கு பரக்கத் பொருந்தியதாக அனுப்பி வைத்திருக்கிறோம். மேலான பெரியோர்களே, சோதர்களே, எங்களுடைய காரியங்களில் பரக்கத் வேண்டுமா? எங்களுடைய உடம்பு ஆஃபியத்தில் பரக்கத் வேண்டுமா? எங்களுடைய வியாபாரத்தில் பரக்கத் வேண்டுமா? இன்னும் எங்களுடைய புத்தி எதிலெல்லாம் பரக்கத்தை தேடுகிறதோ, எங்களுடைய விடயங்களில் நாங்கள் எதிலெல்லாம் பரக்கத்தை தேடுகிறோமோ, நாங்கள் செய்ய வேண்டிய வேலை, எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வழி, நாங்கள் இந்த குர்ஆனை பின்பற்றுவதுதான். மேலான பெரியோர்களே, சோதரர்களே, ضியாஉத்தீன் அல் மக்திஸி ரஹிமஹுல்லா அவர்கள் ஒரு பெரும் ஒரு ஆலிம். அவர்கள் தன்னுடைய உஸ்தாத் இப்ராஹிம் அல் மக்திஸி ரஹிமஹுல்லா அவர்களிடத்தில் போய் கேட்கிறார்கள், நான் ஒரு தேவைக்காக வேண்டி நான் பயணம் செய்ய இருக்கிறேன். என்னுடைய பயணத்தில் எதனை நான் நாடுகிறேனோ அது இலகுபடுத்துவதற்கு, இலேசாக நடந்து விடுவதற்கு, நான் நினையாத புறத்திலெல்லாம் அது இலேசாக நடந்து விடுவதற்கு எனக்கு ஏதாவது ஒரு புத்திமதியை சொல்லித்தாருங்கள் என்று தன்னுடைய ஆசிரியரை பார்த்து கேட்க சொன்னார்கள், அக்ஸிர் மின் கிராஅத்தில் குர்ஆன், சொன்னார்கள், குர்ஆனை அதிகமாக ஓதுங்கள். வலா தத்ருக்ஹு, குர்ஆனை ஓதுவதை விட்டுவிட வேண்டாம். ஃபஇன்னஹு யதயஸ்ஸரு லக்கல்லதி தத்லுபுஹு, எதனை நீங்கள் தேடிச் செல்கிறீர்களோ அது மிகவும் இலேசாக நடந்துவிடும் என்பதாக சொன்னார்கள். கத்ரமா தக்ரா, எந்த அளவுக்கு நீங்கள் அதற்காக வேண்டி நீங்கள் ஓதுவதற்கு நேரம் கொடுக்கிறீர்களோ அதே நேரத்திலிருந்து அல்லாஹ் பரக்கத் செய்து உங்களுடைய காரியங்களை இலகுபடுத்தி தந்து விடுவான் என்பதாக உஸ்தாத் சொன்னார்கள். மேலான பெரியோர்களே, சோதர்களே, மாணவர் சொல்கிறார், அத்யா ரஹிமஹுல்லா ஃபரைது ذلك, அதனை நான் அந்த பயணத்தில் கண்கூடாக பார்த்தேன். ஃபஜர்ரப்துஹு கஸீரன், அதிகமாக நான் அதில் அனுபவம் பெற்றேன் என்பதாக சொல்கிறார்கள். நாங்கள் எங்களுடைய காரியங்களில் நம்முடைய வேலைக்குள் வேலையாக குர்ஆனுடைய திலாவத்தை நாம் சேர்த்து கொள்வோம் என்றால் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய எல்லா வேலைகளிலும் அல்லாஹ்வுடைய குர்ஆன் நேரத்தை எடுத்து தரும். நாங்கள் சொல்கிறோம் தானே, வருடம் ஏதோ மாதங்களை போன்று நகர்ந்து விடுகிறது, மாதங்கள் ஏதோ கிழமைகளை போன்று நகர்ந்து போய்விடுகிறது, கிழமை ஏதோ சில நாட்களை போன்று நகர்ந்து விடுகிறது. நாங்கள் நாட்கள் காலையில் இருந்து மாலை வரைக்கும் என்னதான் செய்தோமோ தெரியாது, இந்த நாள் எதனைத்தான் அடைந்தோமோ தெரியாது என்றெல்லாம் கேட்கிறோமே. இந்த நேரத்திற்குள் குர்ஆனிற்கு ஒரு நேரம் கொடுத்தால் குர்ஆன் எது வேலையை செய்ய போகிறோமோ அதற்குண்டான நேரத்தை எடுத்து தரும். இதுதான் மேலான பெரியோர்களை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் படிக்க வேண்டியது. அதனால் குர்ஆனுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகள் பல எழுதியிருக்கிறார்கள். அதில் சிலதை மாத்திரம் சுருக்கி விளங்கிக் கொள்வோம். குர்ஆனை பூர்த்தியாக ஈமான் கொள்வோம்.
பூர்த்தியாக ஈமான் கொள்வது ஒவ்வொரு முஸ்லிமுடைய கடமை. இரண்டாவது, குர்ஆனுடைய திலாவத்தை அதிகமாக செய்வோம். ஏழுமான அளவு. எனக்கு இவ்வளோ நேரம் கொடுக்க முடியுமா, ஒரு நேரத்தில் இந்த நேரத்தை ஒதுக்க முடியுமா, அல்லாஹ்வுடன் பேசுவதற்கு, அல்லாஹ்வுடன் உரையாடுவதற்கு அந்த நேரத்தை நாங்கள் ஆக்கிக் கொள்வோம். வேணான பெரியோர்களே, சோதர்களே, காரணம் என்ன சொல்கிறோம்? உலகத்திற்கு நேரம் கொடுக்கிறோம். வேலையிலிருந்து வரக்கூடிய நேரம் இந்த நேரமாக இருக்கிறது. இந்த வேலையை செய்துவிட்டு வரும்பொழுது எனக்கு குர்ஆனை ஓத கிடைக்கவில்லை என்றெல்லாம் சொல்கிறோம். வேளாண் பெரியோர்களே, சோதர்களே, உஸ்மானே கனி என்று பெயர் சூட்டப்பட்ட பணக்கார சஹாபி தான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. அவருடைய பட்ட பேரே அவர் கனி, அவர் பணக்காரர். வேளாண் பெரியோர்களே, சோதர்களே, அல்லாஹ் குர்ஆனிலே அவருடைய தாரீஃபை சொல்கிறான், அவரை விளங்கப்படுத்துகிறான். யார் தெரியுமா? இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், இந்த ஆயத்திற்கு சொந்தக்காரர் அம்மன் ஹுவ கானிதுன் ஆனா அல்லைலி சாஜிதா வ காயிமா யஹ்தருல் ஆஹிரா வ யர்ஜு ரஹ்மத ரப்பி. அந்த முஷ்ரிக்குகளை விடவும் அந்த காஃபிர்களை விடவும் இந்த மனிதர் சிறப்பானவர் தானே என்று அல்லாஹ் குர்ஆனிலே கேட்கிறான். எந்த மனிதர் தெரியுமா? இரவெல்லாம் எழும்பி அல்லாஹ்வுக்கு முன்னால் குர்ஆனை ஓதி இரவை ஹயாத்தாக்குகிறாரே இந்த மனிதர். எந்த மனிதர்? இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார், அதுதான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. மேலான பெரியோர்களே, சோதர்களே, எங்களுக்கும் நேரம் எடுக்கலாம். எவ்வளோ பெரிய வணிகத்தில், எவ்வளோ பெரிய வியாபாரத்தில் ஈடுபட்டாலும் குர்ஆனுக்கென்று நேரம் கொடுப்போம். அதற்கு அப்பால் ஹக்கு ததப்புர், குர்ஆனை சிந்திக்க முயற்சி செய்வோம். எங்களுடைய புத்தி இருக்கிறதே, இது வரையறுக்கப்பட்ட புத்தி தான். இந்த வரையறுக்கப்பட்ட புத்தியால் அல்லாஹ்வுடைய கலாம், அல்லாஹ்வுடைய தாத்துடன் சம்பந்தப்பட்ட அல்லாஹ்வுடைய வார்த்தையை பூர்த்தியாக விளங்க முடியாதுதான். ஆனாலும் குர்ஆனை ததப்புர் செய்வதை நாங்கள் ஏவப்பட்டிருக்கிறோம். முஃபஸ்ஸிரூன்கள் குர்ஆனுக்கு வியாக்கிய ஞானம் யாரெல்லாம் எழுதினார்களோ, விரிவுரைகள் எல்லாம் யாரெல்லாம் எழுதினார்களோ அதனை படிப்போம். அது ஆங்கிலத்திலும் வந்திருக்கிறது, தமிழிலும் வந்திருக்கிறது, சிங்களத்திலும் வந்திருக்கிறது. வாசிப்போம். நாங்கள் அரபு வாசிக்க முடியும் என்றால் அரபிலும் வாசிப்போம், ததப்புர் செய்வோம். மேலான பெரியோர்களே, சோதர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆயத்தை முழு இரவும் ஓதி அழுதிருக்கிறார்கள். சொன்னார்கள், இன் துஅஸிபுஹும் ஃபஇன்னஹும் இபாதுக். யா அல்லாஹ், நீ என்னுடைய இந்த சமுதாயத்தை, இந்த உம்மத்தை நீ தண்டித்தால், அவர்கள் தண்டித்தாலும் உன்னுடைய அடியார்கள் தான். நீ மன்னித்து விட்டால் நீ இரக்கமுடையவன், நீ கண்ணியமானவன், ஞானமிக்கவன் என்ற ஆயத்தை இரவு பூராக ஓதி அழுதிருக்கிறார்கள் என்பதாக அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத் செய்கிறார்கள். எண்ணிமிக்க மேலான பெரியோர்களே, சோதர்களே, நாலாவது விடயம்தான் நாங்கள் குர்ஆனை அமல் செய்வதற்கு முயற்சி செய்வோம். எதையெல்லாம் பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸுடன் அதனை அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையை குர்ஆனோடு தொடர்பு உடையதாக ஆக்கிவிடுவாயாக. குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக ஆக்கிவிடுவாயாக. குர்ஆனுடன் அன்பு கொள்ளக்கூடியவர்களாக ஆக்கிவிடுவாயாக. குர்ஆனை அதிகமாக ஓதி உன்னுடைய அன்பை பெற்றவர்களாக எங்களை ஆக்கிவிடுவாயாக. குர்ஆனை கற்றுக் கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை தந்து விடுவாயாக. கற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தந்து விடுவாயாக. கற்றுக்கொள்ளக்கூடியவர்களை அன்பு காட்டக்கூடிய பாக்கியத்தை தந்து விடுவாயாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله علي الذات عظيم الصفات سميع السمات كبير الشأن جليل القدر رفيع الذكر مطاع الأمر جلي البرهان فخيم الاسم غزير العلم وسيء الحلم كثير الغفران جميل الثناء جزيل العطاء جميل الثناء جزيل العطاء جميل الثناء جزيل العطاء مجيب الدعاء أميم الإحسان سريع الحساب شديد العقاب عليم العذاب عزيز السلطان. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فأيها الناس، أوصيكم وإياي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وقال ربكم ادعوني أستجب لكم إن الذين يستكبرون عن عبادتي سيدخلون جهنم داخرين. بارك الله لنا ولكم في القرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. أستغفر الله لي ولكم ولسائر المسلمين فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله علي الذات عظيم الصفات سميع السمات كبير الشأن جليل القدر رفيع الذكر مطاع الأمر جلي البرهان
فخيم الاسم غزير العلم وسيء الحلم كثير الغفران جميل الثناء جزيل العطاء مجيب الدعاء يميم الإحسان سريع الحساب شديد العقاب أليم العذاب عزيز السلطان. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. ما بعد، فأيها الناس أوصيكم وإياي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. قال النبي صلى الله عليه وسلم أرحم أمتي بأمتي أبو بكر وأشدهم في أمر الله عمر وأحياهم عثمان وأقضاهم علي وسيدا شباب أهل الجنة الحسن والحسين وسيدة نساء أهل الجنة فاطمة رضي الله تعالى عنهم وسيد الشهداء حمزة رضي الله عنه. اللهم اغفر للعباس وولده مغفرة ظاهرة باطنة لا تغادر ذنبه. الله في أصحابي لا تتخذهم غرضا من بعدي من أحبهم فبحبي أحبهم ومن أبغضهم فببغضي أبغضهم وخير القرون قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك سميع قريب مجيب الدعوات. اللهم يا قاضي الحاجات ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. عباد الله رحمكم الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم ودعوه يستجب لكم ولذكر الله تعالى أعلى وأولى وأعز وأجل وأتم وأهم وأعظم وأكبر والله يعلم ما تصنعون. أقم الصلاة.